இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 17 அதிகாரம் 20 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மழையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். இந்த அருமையான காலை பொழுதுல ஆண்டவர் மீண்டுமாக அவருடைய வார்த்தையினூடாக மோடு பேசி எங்களுடைய மனதுக்கு ஒரு தைரியத்தையும் தன் நம்பிக்கையும் கொடுக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில மழை போல பிரச்சனைகள், துன்பங்கள், சவால்கள், வேதனைகள், வருத்தங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும். சில நேரங்கள்ல அந்த மலைகள் மிகவும் உயரமாக தோன்றும். அவற்றங்களால கடக்கவே முடியாது, இனி எதுவுமே இயலாது என்ற அளவுக்கு நாங்க பின்தங்கி போய்விடுவோம். ஆனா இயேசு ஆண்டவர் இங்குதான் ஒரு ஆழமான உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு திறவுகோலாக இருக்க போகிறது. அநேகருடைய மலை போன்ற அந்த பிரச்சனைகளுக்கு, சவால்களுக்கு இன்றைக்கு இந்த வார்த்தை ஒரு தீர்வாக அமைக்க போகிறது. ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வேண்டுமென்றால் அது நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தையில மட்டும்தான் அந்த நம்பிக்கையை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். கடுகளவு நம்பிக்கை இருந்தாலே போதும் என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு கூறுகிறார். எங்களை எல்லாருக்குமே கடுகு வீத தெரியும், அது எவ்வளவு சிறியது என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனா அதன் உள்ள வளர்ந்து பெரிய மரமாக மாறும் அளவுக்கு அது ஜீவ விருட்சமா இருக்கும். அது போலதான் ஆண்டவர் மீது வைக்கப்படுகிற ஒரு சிறிய அளவு நம்பிக்கையும் எங்களுக்கு மிக பெரிய தைரியத்தை கொடுக்கும். சாத்தியமில்லாத விஷயங்கள் கூட நம்மளுக்கு சத்தியமாக மாறும். இன்றைக்கு நாங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம்முடைய பார்வையை பிரச்சனைகளின் மீது அல்ல, ஆண்டவருடைய வல்லமையின் மீது வைக்க வேண்டும். நம்பிக்கை என்கிறது சூழ்நிலைகளை மாற்றிய பிறகு உருவாகும் ஒன்று அல்ல. சூழ்நிலைகள் மாறாதிருந்தாலும் ஆண்டவர் செயல்படுவார் என்ற உறுதியோடு முன்னேறுவது தான். இன்றைக்கு இந்த நேரத்துல எங்களுடைய இதயத்துல ஒரு சிறிய நம்பிக்கை என்ற விதையை நாங்க விதைப்போமா? எங்களால முடியாது என்ற எண்ணத்தை விட்டு ஆண்டவரால எல்லாம் முடியும், என்னை கொண்டு செய்ய அவராலே ஆகும் என்ற அந்த நம்பிக்கையை உங்களோட ஆழ் மனதுல உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. அப்போது எங்களுடைய வாழ்க்கையில மலைகள் நகரத் தொடங்கும். மழை இல்லாத இடங்களில் ஆண்டவர் வழியை திறக்க பண்ணுவார். அநேகருடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக தீர்வு வேணுமெண்டா நீங்க ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையை நம்பணும். அவருடைய வார்த்தைக்கு அதீத வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை நாங்கள் ஒரு சிறிய விதையாக எங்களுக்குள்ள விதைப்போமாக இருந்தால் நிச்சயமாக ஜீவ விருட்சம் போல எங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறும். ஆண்டவரும் அதை தான் இன்றைக்கு இந்த வார்த்தையினூடாக உணர்த்துகிறார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அன்பான தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மழை போன்ற இன்னல்களை பார்க்கும்போது நாங்கள் அடிக்கடி பலவீனப்பட்டு போகிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையின்படி கடகளவு நம்பிக்கை கூட வலுப்படுத்தும் கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் தந்தருளும் அப்பா. எங்களுடைய கண்கள் பிரச்சனைகளே அல்ல, உம்முடைய வல்லமையை பார்க்க உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை காண செய்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஆமேன்.